டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். டாக்டர் பஷீர் இதை ரொம்ப சாதாரணமாக சொன்னாலும் மனசுக்குள்ளே ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. அதான் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவே ஷாலினியாக இருந்தால் முகத்தை பார்த்து உண்மையை சொல்லிடுவாள்ல. மூஞ்சில் அடித்த மாதிரி உண்மையை சொல்கிறதுல என் பொண்டாட்டி தான் நம்பர் 1. இந்த வெயிலில் வெந்து சாகிறதுக்கு சந்தோஷமாக நான் உன் பொசிஷனை ஏற்றுக்கிறேன் மச்சான். ராஜு, இங்கே இடியும் மழையுமா இருந்தால் கூட எனக்கு அது குளிரல. அடைச்சா அப்படின்னா எனக்கு அது வேண்டாம். என்னடா? ட்ராவல் ஏஜென்சியில் சொல்லி காரையும் டிரைவரையும் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு வந்துடுவாங்க. எந்த காரு? கவர்மெண்ட் ரேட்டுக்கு பெட்ரோலுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா ஜாகுவார் வரும். ஜாகுவார். ஃப்ரிட்ஜில் நல்லா ஐஸ் மாதிரி சில்லுன்னு பேர் இருக்குது. ஆளுக்கு ஒன்று அடிப்போமா? மெஜிஸ்ட்ரேட் ஒன்று எடுத்துகிட்டு வரவா? ஆடா போடா. அச்சு, என்னடா? என்ன விசேஷம்? நல்லா இருக்கீங்கல்ல? உனக்கு வேணுமா? எனக்கு ஒரு டீ போதும். ஸ்ட்ராங்கா வேணும். நீ டீயாவது குடிப்பியா? டாக்டர் பஷீர் என்ன சொன்னாரு? பேபியோட பிரச்சனையை கேட்குறப்போ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இது வரைக்கும். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம மற்ற இன்டர்வென்ஷனை பற்றி யோசிக்கலாம். அப்போ டாக்டர் பஷீர் சொன்ன மருந்து நான் எடுக்க வேண்டியதில்லை, சரிதானே? பார்க்கலாம்ப்பா. அந்த டாக்டர் பஷீர் சைக்காட்ரிஸ்ட், நான் குழந்தைங்களை ஸ்பெஷலைஸ் பண்ணுற கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு, மறந்துடாத. அட இவனும் பேபி தானே, பேபி குட்டி. குழந்தைய சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு. நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வந்துச்சு. 2ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு சின்ன பையன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். லெஷர் பீரியட்ல டீச்சர் பசங்க கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வழக்கமா காக்கா பூனைன்னு கதை சொன்னப்போ இந்த பையன் மட்டும் எந்திரிச்சு நின்று கொலை நடந்த கதையை சொல்லியிருக்கான். டீச்சர் பசங்கன்னு எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன கூப்பிட்டாங்க. அது என்ன கதை? அவன் ஏதாவது டிவி சினிமான்னு பார்த்து அந்த கதையை சொல்லியிருப்பான். ஆனா தப்பு பண்ணான்ற ஃபீலிங்கே அவனுக்கு இல்ல. டீச்சரும் பிரின்சிபலும் எதுக்கு அவனை தினமும் திட்டுறாங்கன்னு தான் அவனோட கோவம். நான் அவனை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பி வச்சேன். ஒரு நல்ல கதையாசிரியர் வளர்ந்து வரட்டுமே. இந்த காலத்து பசங்க இருக்காங்க பார், நான்லாம் எவ்வளோ சாதுவா இருந்தேன். யாரு நீ? சாதுவா? சார், ட்ராவல்ஸ்லேருந்து கார் அனுப்பியிருக்காங்க. லேட் ஆகிடும் நினச்சி சீக்கிரம் வந்துட்டேன். போர்டில் ஏற்கனவே ஃபிட் பண்ணிட்டேன் சார். இதை பார்த்து பயந்துட்டியா? ஷாக் ஆகிட்டேன், ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் சார். ஆமாம், உன் பேர் என்ன? கரீம், திருவள்ளூர். இங்கே பக்கத்தில் தான் சார். ஹலோ, வைப்பர் ஆன் பண்ணுங்க. இது நல்லா இருக்கே. பகலில் ஹெட்லைட் போட சொன்ன மாதிரி இந்த ஐடியாவும் சூப்பர் சார்.
கேஸ் நம்பர் 12/14 33 தேதி 16/2/2019. ராஜேஷ், குமார், ராகுல், விக்னேஷ், சரத். காலேஜில் யூத் ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட் வீக் வருது. அது அடுத்த மாதம் போஸ்ட்பான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக் சமயத்தில் ரோட்டோரமாக நின்றுக்கிட்டு இருந்த பஸ்ஸில் இருந்த டிரைவரை இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. இப்போ எங்கே வேலை பண்ணுற? தாம்பரம் டிப்போவில் சார். அங்கேருந்து தான் வரியா? எதுக்காக? ஆமாம் சார். இவர் போய் வரதுக்கான 2-way AC சேர் கார் டிக்கெட், உணவு, தங்கும் வசதி, மற்ற செலவுகள் இது எல்லாத்தையும் உங்கள் கிளைண்ட் ஏற்றுக்கலாம்ல? சரி, இப்போ டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஆர்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வா. உட்காரு. நான் இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுக்கலாமான்னு பார்க்குறேன். அந்த பிரச்சனைக்காகவா? இல்லை, அது ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இந்த மாதிரி மாஸ்கை போட்டு வர்றது ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடுவாங்கல்ல? நீ ஹாஸ்பிட்டலில் இந்த 2 வாரத்தில் நிறைய பெண்டிங் கேஸ் போஸ்ட்பான் பண்ணி பெஞ்சில் போட்டாங்க. சம்மர் வெக்கேஷனில் கோர்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்லாக் கேஸை கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்க சுச்சுவேஷன் உனக்கு தெரியும்ல. அப்போ நான் நாளைக்கு வரேன் சார். ஓகே, உனக்கு லீவ் வேணுன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடு. பேபி, சாப்பிட போகலாமா? ஹலோ. ரொம்ப பிஸியா? இல்லை, சொல்லு. நான் நேற்று ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பற்றி சொன்னது ஞாபகம் இருக்கா? அவனை பற்றி தான். உன்னை உடனே நான் மீட் பண்ணணும். அந்த பையனோட பேர் நிதின். இன்னைக்கு ஆக்சிடென்டலா வேற ஒரு டீச்சர் அதை கவனிச்சிருக்காங்க. அவன் அன்னைக்கு கிளாஸ்ல சொன்ன அந்த கதையை அவனோட ரஃப் நோட்ல அப்படியே எழுதி வச்சிருக்கான். நான் இதை படிச்சு பார்த்தேன். தமிழை தான் எழுதியிருக்கான். சின்ன பசங்க எழுதுற மாதிரி தான் எழுதியிருக்கான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக் எல்லாமே இருக்கு. அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா இன்ஃபோ பார்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததும் அந்த பையனை இங்க சேர்த்துட்டாங்க. அப்பா? இல்ல, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க என்னமோ இந்த மோஷன் கிராஃபிக்ஸ்லாம் இருக்காமே அதில் எக்ஸ்பர்ட்டான ஆளுன்னு நினைக்கிறேன். நானும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. குழந்தைங்களோட குறும்புத்தனத்தை நீங்கள் எல்லாரும் ஊதி பெருசாக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆளை கொன்னுட்டு கல்லை கட்டி குளத்துல மூழ்க அடிச்ச கதை. அவன் அதை பையன் கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. இங்க பாரு, விஷயம் அது இல்லை. அந்த கதையில ஒரு இடத்த பத்தி கிளியர் கட்டா சொல்லியிருக்கான். அது எந்த இடம்? கருவக்காடு. காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு. கொஞ்சம் இன்டீரியரான கிராமம். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அந்த நிதினுக்கு இந்த ஊரை பத்தி ஒண்ணுமே சுத்தமா தெரியாது. அப்ப எப்படி? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த கதையில வர சென்டென்ஸ் அது ஒன்னு ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிக்குது. அத வேற யாரோ எழுதியிருக்காங்க. நிதினை முதல்ல நான் பார்த்தப்போ நான் செஞ்ச டயக்னோசிஸ் தப்பா போச்சு. கண்டிப்பா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன மாதிரி தானே? நான் இந்த பையனை பார்க்க முடியுமா?
எதுக்கு? சும்மாதான். லாவை பத்தி தெரியும்ல, பேரண்ட்ஸோட ப்ரெசன்ஸ்ல தான் அதை பண்ண முடியும். நான் சொன்னேன்ல, உங்க அம்மா ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்காங்க. அவங்க ஒத்துப்பாங்களான்னு கூட தெரியாது. சும்மா பேசி பாரு. படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பாரமே போதும், அது மேல வராம இருக்கட்டும். உன்னை நேர்ல பார்க்கணுமா? அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்றேன்னு சொன்னாங்க.